சார் ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ். ஸோ நான் வந்து லவ் பண்ணும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன். அதை வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிச்சு போட்டுட்டு வருவா என் கூடவே. போட்டுட்டு வரும்போது இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, இது யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னு கேட்பேன். அங்கேயே 2 பேருக்கும் வாக்குவாதம் வரும். என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இது யார் எடுத்து கொடுத்தா சொல்லு அப்படின்னுவா. அப்போவே 2 நிமிஷம் அப்செட் ஆகிடும். நீ சொன்னா தான் நான் உள்ளே வருவேன், இல்லைனா நான் வரமாட்டேன். இன்ன வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணும்போது என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோமோ, நான் என்ன பொருள் வாங்கி கொடுக்குறோனோ எல்லாமே வந்து அவளுக்கு இன்ன வரைக்கும் மைண்டில் ஃபுல்லாக வச்சுருப்பா. என்ன மைண்ட் இது, மானங்கட்ட மைண்ட். என்ன ஞாபகம் இல்லை, நீ தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி சாதாரணம் கூட முடிச்சுக்கலாம். அதை அதுக்கு முரண்டு பிடிச்சி இது சொன்னா தான் நான் வருவேன். முக்கியமான இஷ்யூ ஆக்குறீங்க சார். அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய மெமரி இருக்கும். ஸோ இதை நான் இதுக்காக வாங்கினேன், அதை ரீகால் பண்ணுறதுக்காகவே அந்த பொருள் இல்லைங்க மேட்ரு. அந்த நேரத்துடைய இந்த மொமெண்ட்டை நீங்கள் மறந்துட்டீங்க, கோவப்படுறாங்க. அதுதான் தெரியலையே சார், மறந்துடுது. மறக்கிற ஆளுங்கள்லாம் சூப்பராக ஒரு பதில் வச்சுருக்காங்க, மறந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இவங்க போட்டிருக்காங்களா ஒரு ட்ரெஸ்ஸு, இது எப்போ வாங்கி கொடுத்தீங்க? இனிமேல் நீ என்கிட்ட பேசாத. இன்னிலிருந்து உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. அதுதான் ஞாபகம். கண்டிப்பாக தெரியாது சார். பட் அவங்களுக்கு அனுப்பி எந்த கலர் நல்லா இருக்குன்னு கேட்டு ஒரு பொட்டிக்கில் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இவர் தான் இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்க 2 கலர் அனுப்பி ஒன்று சூஸ் பண்ண சொன்னாங்க, சரியா? அதில் ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று என்ன? ஐ திங்க் ப்ரௌன்னு நினைக்கிறேன் சார். இது ஒரு கலரு. தப்பு சார். அதான் தெரியுமே. ஆக்சுவலாக அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியுதுன்னா, அவங்க ஷி வாண்ட் டு பில்ட் அ மொமெண்ட். நானாக போனேன் கடையில் ஏதோ ஒரு துணி எடுத்தேன், அப்படி இல்லை. நான் இது பண்ணேன், எனக்கு பிடிச்ச 2 என் ஹஸ்பண்டுக்கு அனுப்பினேன், அவர் அதில் ஒன்று சூஸ் பண்ணாருன்னு அந்த ஒரு சாதாரண பர்ச்சேஸை ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக அவங்க மாற்றுறாங்க. ஆண்கள் அதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக டீல் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது.